பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் எந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் சிந்தியது, சின்ன பின்னமானது. டோட்டலா ஒரு போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த ஏரோப்ளைன் மோடுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அதிகமாக கடகராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் மட்டும்னு சொல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டார்கள், மட்டம் தட்டப்பட்டார்கள், ரொம்பவும் கீழ்நிலைக்கு போய் சிக்கி கொண்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த அஷ்டம சனி. ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போன நபருக்கு ஒரு 3 ஐஸ்கிரீம் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு சுப பலன். ஏன் அப்படின்னா, நம்ம அதிகமாக தோத்து போனது இந்த குழந்தைகள் விஷயத்துல தான். என்ன டோட்டலாக லாக்கு, சீன் க்ளோஸ், பேனிக், ரோலர் கோஸ்டர், இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம். இந்த சனி பகவான் எங்களை தண்டித்தார். ஏன் தண்டித்தார்னா, எங்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு, சார் ஏன் சார் எங்களுக்கு திருமணம் ஆச்சு, ஆகாமல் இருந்திருந்தாலே நன்றாக இருப்போம், யாருக்கும் பதில் சொல்லவில்லை, சொல்ல வேண்டாம், ஃப்ரீ பேர்டாக இருப்போம், பிரிவினையை நோக்கி பயணிக்கிறோம், என்ன இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தானே சார், இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கும் நம்ம ராசியாதிபதி சந்திரனுக்கு சனி பகவான் ஜென்ம சத்ரு, டெட் எகெயின்ஸ்ட். அதனால் மொத்தமாக லீகல் இல்லீகல் ப்ராப்ளம். வீட்டு வாசல்ல யாராவது வந்து நின்னாலே எந்த குண்டு வந்து விழுக போகிறது, எந்த பேங்கிலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மொத்தமாக அனுபவித்தோம். ஸோ இவ்வளவு நாள் அடி வாங்கிய, பஞ்சரான, காத்து போன, கரண்ட்டு போன, ஃபியூஸ் போன இந்த கடகராசி இனி பிரகாசமாக எரியக்கூடிய அமைப்பு. இந்த அதிசார குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருட கடைசி. இந்த வருட கடைசியிலேயாவது பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. இப்போ குரு பயிற்சி, அதாவது இந்த அதிசார குரு பயிற்சி என்பது நடக்கவிருக்கிறது. இந்த அதிசார குரு பயிற்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் தான் உச்சமடையக்கூடிய கடகராசியில் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பயிற்சி அடைய இருக்கிறார். பஞ்ச மகா புருஷ யோகத்தில் இது அம்ச யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. முதல் தரமான ராஜயோகத்தை வாரி வழங்குவதற்கு குரு பகவான் தயாராக இருக்கிறார். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, குரு பகவான் உங்களது ராசிக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது, அதாவது 1, 4, 7, 10 வீடுகளில் வரும் பொழுது இந்த ஹம்ச யோகம் என்பது பிரமாதமாக இங்கு வேலை செய்யும். இதையும் தவிர குரு பகவான் சனியை பார்க்க இருக்கிறார், தனது சொந்த வீட்டை பார்க்கிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும் பொழுது, இது நாள் வரைக்கும் எங்களை எல்லாம் சனி பகவான் சுருட்டிக்கிட்டு இருந்தார் சார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு சனி பகவானை குரு பகவான் சுருட்ட போகிறார். தனது பார்வையால், 5ஆம் பார்வையால், 7ஆம் பார்வையால், 9ஆம் பார்வையால் விசேஷமான சுபபலன்களை குரு பகவான் பிரதானமாக கொடுக்க போகிறார். ஜோதிடத்தில் பரிகார கிரகம் அப்படின்னு பொதுவாகவே இந்த குருவைத்தான் சொல்லப்படுகிறது. இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த அதிசார குரு பயிற்சி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை கடக ராசியில் நடைபெற இருக்கிறது. ஒரு 22 நாள் உச்ச பலத்துக்கு பிறகு குரு பகவான் வக்கரமடைய போகிறார். அப்போ கடகமனையிலேயே குரு பகவான் வக்கரமடைகிறார். இந்த வக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது, அதாவது இயல்புக்கு மாறிய நிலை. இப்போ குரு வக்கரம் அப்படின்னா என்னன்னா, நான் எப்படி வேணா சம்பாதிப்பேன், நான் சம்பாதிச்சா எனக்கு அது போரும்,
அதாவது எதிர் திசையில் பயணிக்கும் பொழுது ராகு கேதுவை பிரதான தலைவர்களாக எடுத்துக்கொண்டு இந்த குரு பகவான் குறிக்கக்கூடிய காரகத்துவமே நிதி தான். பெரும் நிதியை குரு பகவான் குறிக்கிறார். எப்படி வேணாலும் நான் சம்பாதித்து விடுவேன், எனக்கு அந்த சம்பாதிப்பது மட்டும்தான் முக்கியம், எப்படி வேணாலும் நான் கோல்டு வாங்கிடுவேன், அந்த தங்கத்தை வாங்குவது தான் எனக்கு பிரதானம் அப்படிங்கிறது தான் குரு பகவான் வக்ரம். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா குரு பகவான் நேர்கதியில் இருப்பதை விட வக்ரகதியில் இருப்பது தான் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாம் நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த அதிசார குருவின் பலன், வக்ர குருவின் பலன் கடகராசியில் அமர்ந்து பார்வை பலத்தால் உங்களை மேலும் மேலும் தூக்கி கொடுக்க போகிறதா, இல்லை யாரையாவது எங்கேயாவது தள்ளிவிட போகிறதா அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். சார் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சியில் கடகராசி எந்த அளவுக்கு பாதிப்படைந்தது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் இந்த பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் எந்த அளவுக்கு ரத்த கண்ணீர் சிந்தியது, சின்ன பின்னமானது, டோட்டலாக ஒரு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி இந்த ஏரோப்ளைன் மோடுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வருமா அப்படிங்கிற அளவில் யார்கிட்டையும் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியல, பண்ணினா கூட என்னமோ நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொண்டு நம்மை உதாசீனப்படுத்தி நம்மை அவமானப்படுத்தி ஒரு மாதிரி இரத்த கண்ணீர் சிந்த வைத்தார்கள். குழந்தைகளுக்கு ஒரு ஃபீஸ் கூட எங்களால் கட்ட முடியவில்லை, ஒரு டியூஷனுக்கு அனுப்ப முடியவில்லை, காலேஜுக்கு அனுப்ப முடியவில்லை, சிலபஸை மாற்றிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாடகை கட்ட முடியவில்லை. இந்த மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் அதிகமாக கடகராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் மட்டும்னு சொல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டார்கள், மட்டம் தட்டப்பட்டார்கள், ரொம்பவும் கீழ்நிலைக்கு போய் சிக்கி கொண்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த அஷ்டம சனி, டோட்டலாக லாக்கு, சீன் க்ளோஸ், பேனிக், ரோலர் கோஸ்டர், இன்னும் என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லலாம். இந்த சனி பகவான் எங்களை தண்டித்தார். ஏன் தண்டித்தார்னா நம்ம ராசியாதிபதி சந்திரனுக்கு சனி பகவான் ஜென்ம சத்ரு, டெட் எகெயின்ஸ்ட். அதனால் மொத்தமாக லீகல் இல்லீகல் ப்ராப்ளம், வீட்டு வாசலில் யாராவது வந்து நின்னாலே எந்த குண்டு வந்து விழுக போகிறது, எந்த பேங்க்கிலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மொத்தமாக அனுபவித்தோம். இதுலேருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் 9ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து பாக்கிய சனி என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடக்கலையே பிரதர். இதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு 12ஆம் வீட்டில் குரு பகவான் முடங்கி விட்டார். இப்போ குரு முடக்கம் அப்படின்னாவே நாம் செயல் இழந்து விட்டோம், நம்மளுடைய டெபாசிட் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் போய் சிக்கி விட்டது, திரும்ப கிடைக்குமா அப்படின்னும் தெரியலை, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அந்த ஆள் கான்டாக்டிலும் இல்லை, டோட்டலாக லாக் ஆகி விட்டோம். இப்போ நம்ம ராசிக்கு குரு பகவான் வருகிறார். இதற்கு அதிசார குரு அப்படின்னு பேர். சார் இந்த இடத்துல ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு லக்ன கேந்திரத்தில், ராசி கேந்திரத்தில் குரு பகவான் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறார். பிறகு இந்த இடத்தில் ஹம்ச யோகம், லக்ன கேந்திரத்தில் குரு உச்சம், பேரிலேயே ஹம்சம் அப்படின்னு இருக்கிறது. இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உச்ச பலத்தை, அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நமக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். முதல் தரமா அவர் 5ஆம் இடம்
குழந்தைகள் குறிகாட்டக்கூடிய பூர்வீக ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது காலகட்டங்கள்ல 5ஆம் அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சி. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போன நபருக்கு ஒரு 3 ஐஸ்கிரீம் கிடைத்தால் எவ்வாறு இருக்குமோ அதற்கு நிகரான ஒரு சுப பலன். ஏன் அப்படின்னா நம்ம அதிகமா தோத்து போனது இந்த குழந்தைகள் விஷயத்துல தான். என்ன, ஃபீஸ் கட்ட முடியவில்லை, காலேஜுக்கு கொண்டு போக முடியவில்லை, இப்படியெல்லாம் வருத்தப்பட்ட நபர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பேரண்டா உங்களுக்கு பூரணமான சுப பலன்களையும் திருப்தியையும் வயதை அனுசரித்து அது குழந்தைகளுடைய கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, அதாவது நாம் இழந்ததை, தோத்ததை, அவமானப்பட்டதை எல்லாம் துடைப்பது போல் தூக்கி கொடுப்பதற்கும் நம்மை தாங்குவதற்கும் ஒரு தயாரான அமைப்பாக இருக்கிறது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், இதனால் குடும்பத்தில் பிரதர் சிஸ்டர்ஸுக்குள் இருந்த கருத்து வேறுபாடு, இது எல்லாமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிறகு குரு பகவான் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். எங்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் எனக்கு ஏற்படவில்லை அப்படின்னெல்லாம் வருத்தப்பட்ட நபர்களுக்கு காத்திருந்தோம், கை கெட்டியது வாய் கெட்டவில்லை, எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் வராங்க, ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வரல பிரதர், இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கு அந்த திருமணம் கைகூடிய அமைப்பு. எங்கெல்லாம் திருமணம் ஆன பிறகு சார் ஏன் சார் எங்களுக்கு திருமணம் ஆச்சு, ஆகாமல் இருந்திருந்தாலே நன்றாக இருப்போம், யாருக்கும் பதில் சொல்லவில்லை, சொல்ல வேண்டாம், ஃப்ரீ பேர்டாக இருப்போம், பிரிவினையை நோக்கி பயணிக்கிறோம், என்ன இருந்தாலும் இது எங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் தானே சார், இப்படி நல்லா வருத்தப்பட்ட நபர்களுக்கும் மீண்டும் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பரஸ்பரம் ஒரு ஒற்றுமை, ஏன் நாம் இதனை திரும்ப யோசிக்க கூடாது அப்படின்னு யாரெல்லாம் புத்திர பாக்கியத்துக்காக சார் நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், 15 லட்சம் ரூபா லோன் வாங்கி IUF VUF எல்லா எஃப்பும் பண்ணி பார்த்தேன் சார், எதுவுமே ஆகலை சார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டு அதிலும் ஒரு பூரண திருப்தி. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்ய சனியை பாக்யாதிபதி குரு பார்க்கிறார். அப்போ இது பாக்யம். பாக்யம்னாவே மேலும் மேலும் நமக்கு தூக்கி கொடுப்பதற்கும் வாரி வழங்குவதற்கும் நம்மை தாங்குவதற்கும் இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு புத்திர பாக்கியமாக இருந்தாலும், திருமண பிராப்தமாக இருந்தாலும், சுப நிகழ்வுகளாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், ஒரு நல்ல பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள் செய்வதாக இருந்தாலும், நாம் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் நடைபெறக்கூடிய காலகட்டம். நம்ம வேண்டான் அப்படின்னு சொன்னாலும் நடக்காது என்று நாம் நினைத்தாலும் கண்டிப்பாக இப்பொழுது நான் சொன்ன இந்த சுப நிகழ்வுகள் அனைத்துமே நடக்கும். இதே கடகத்தில் குரு பகவான் வக்கரம் அடைய போகிறது. இப்போ இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வக்கரம் அடையக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போய்கொண்டிருந்த நபர் வேகம், அதிவேகம், மின்னல் வேகம் என்று சொல்வதை போல் மிகவும் சுறுசுறுப்பாக பரபரப்பாக ஒரு ஜெட் ஸ்பீடில் நாம் போகக்கூடிய அமைப்பு. அதுவும் எதை நோக்கி அப்படின்னா நமது கடனை அடைக்க வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும், பாக்கியங்களை பெருக்க வேண்டும், கோல்டு வாங்க வேண்டும். ஏன்னா குரு குறிக்கக்கூடியது 6ஆம் இடம். அப்போ அந்த 6ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய கடன், எதிரி, வம்பு, வழக்கு, நோய், இதையெல்லாம் எப்படியாவது நாம் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் தீர்க்க வேண்டும்னு ரொம்பவும் பரபரப்பாக ரெஸ்ட்லெஸ்ஸாக 24/7 நாம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மின்னல் வேகத்தில் இதற்குண்டான தெளிவுகளை, முடிவுகளை நாம் எடுத்து விடுவோம். இதையும் தவிர நம்மளுடைய பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதிலும், இந்த வெறித்தனம்லாம் ஒரு பாட்டில் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அதற்குண்டான ஒரு அமைப்பில் நாம் செயல்படக்கூடிய அமைப்பு என்று எடுத்துக்கொள்ளவும். ஸோ இவ்வளவு நாள் அடி வாங்கிய, பஞ்சரான, காத்து போன, கரண்ட்டு போன, ஃபியூஸ் போன இந்த கடகராசி
இனி பிரகாசமாக எரியக்கூடிய அமைப்பு இந்த அதிசார குரு பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கடகமும் வந்து நிற்கிறது. ஹம்ச யோகம் இவர்களுக்கு பிரமாதமான ஒரு அமைப்பை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். பிரதானமான வழிபாடுகள் தேவையில்லை. குரு வழிபாடு வியாழக்கிழமைகளில் நாம் செய்தாலே உங்களை மேலும் மேலும் கண்டிப்பாக உயர்த்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.